என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம்மில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1. அதனுடைய சப்ஜெக்ட் கோடு 40014. இது நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், என்னென்ன யூனிட் இருக்குன்ட்டு. அதே மாதிரி தமிழ்லையும் இங்கே கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட் படித்தா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம்ங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வரும், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்க, நம்ம எந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம 1 by 1 இனிமேல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இல்லை ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அதனுடைய யூனிட் பேர் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. தமிழில் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள். செகண்ட் யூனிட் பேர் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, அது மேற்பரப்பு வேதியியல். தேர்ட் யூனிட் மினரல்ஸ் அண்டு மெட்டலர்ஜி. தமிழில் கனிமவியல் மற்றும் உலோகவியல். சரிங்களா? ஃபோர்த் யூனிட் பேர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, தமிழில் தொழிற்சாலை வேதியியல்னு சொல்லுவாங்க. யூனிட் 5 கெமிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், பொறியியல் பொருட்களின் வேதியியல். இந்த மாதிரி 5 யூனிட் இருக்குது. இப்போ இந்த 5 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த 5 யூனிட்டோட நேம் சொல்லிட்டேன். இப்போ இதில் என்னென்னா, இப்போ இந்த 5 யூனிட்டுமே படிக்கணுமா சார்னா, அது ஈஸியாக இருக்கிற யூனிட்டை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 யூனிட் படிக்கணும். இதில் ஈஸியாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா, யூனிட் 1, அடுத்து 2, அடுத்து 5, இந்த 3 யூனிட்டை ஃபஸ்ட் நீங்கள் தரவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 யூனிட் கொடுங்க. ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஃபிஃப்த் யூனிட். சில ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டஃப்புங்கிற ஃபீல் பண்ணுறதுனால இந்த ஃபஸ்ட் இந்த 3 யூனிட் நீங்கள் தரவு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் படித்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரி, இது கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம். இதில் என்னென்னா, நம்மளுக்கு பார்ட் ஏல எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 5 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாருங்க. அப்போ 5 மார்க்கு. அதே மாதிரி பார்ட் பியில் நம்ம எவ்வளோ கொஸ்டின் கேட்க பாருங்கன்னா 10 கொஸ்டின் கேட்க பாருங்க. 2 மார்க்ஸ் கொஸ்டின் 20 மார்க்ஸு. அடுத்து இதில் என்னென்னா மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா 15 கொஸ்டின் இருக்கும். 15 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோக்கு ஆன்சர் பண்ணணும், 10 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். இதில் நோ சாய்ஸ், அதாவது பார்ட் ஏல எந்த சாய்ஸும் இருக்காது. இதில் என்னென்னா 5 கொஸ்டின் சாய்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டிலிருந்து 3 கொஸ்டின் வரும். அப்போ 5 யூனிட்ல என்னென்னா 3 15 கொஸ்டின் வரும். 15 நம்ம எவ்வளோ எழுதுனா போதும், 10 கொஸ்டின் மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா? 10 × 20 மார்க்ஸ். அப்போ பார்ட் ஏ பார்ட் பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோனா 25 மார்க்ஸ் தான் வருது. இதே பார்ட் சியை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, பார்ட் சியில் ஃபார் எக்ஸாம்பிள் 21, இப்போ சப்டிவிஷன் அப்படி கேட்பாங்க. 21ல் ஏல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் கேட்பாங்க. அடுத்து அல்லது பியில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் கேட்பாங்க. அதாவது பார்ட் சி பொறுத்தளவுனா 15 மார்க் ஒரு யூனிட்டுக்கு 15 மார்க். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 யூனிட் இருக்கா, 5 × 15 மொத்தம் 75 மார்க் பார்ட் சியில் வருது. அப்போ என்னன்னா பார்ட் சியை ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா 75 மார்க் நம்ம இதிலேயே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம எழுதக்கூடிய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு தான் நம்ம எழுத போகிறோம். 100 மார்க்ஸ் நம்ம எழுத போகிறோம். அதில் மெயின் பார்ட் சி நம்மளுக்கு எவ்வளோ மார்க்ஸ் 75 மார்க்ஸ் வந்துடுச்சு. சார் எவ்வளோ மார்க்ஸ் சார் நான் வாங்கினா பாஸு, 40 மார்க் வாங்கினா நம்ம பாஸ். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 21 ஏயில் பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷனாக கேட்குறாங்க. 21 பிலையும் அது பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷனாக கேட்குறாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, எந்த ஒரு யூனிட் எடுத்தாலும் நம்ம முழுமையாக படிக்க தெரிஞ்சுக்கணும். படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, இங்கே பாருங்களேன், இந்த ஏ அண்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, இதில் 7 மார்க்ஸ், இது 8 மார்க்ஸ்னு வச்சுக்கலாம். இது 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ். அப்போ இது என்ன, இது ஆட் பண்ணிங்கன்னா 15 மார்க் வரும், இது 15 மார்க் வருங்களா? அப்போ இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒன்று நம்ம ஏயை செலக்ட் பண்ணோம். ஏயை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் டைப்பு. ஒன்று ஏயை செலக்ட் பண்ணி இந்த 2 கொஸ்டின் எழுதணும். அப்படி இல்லைன்னா பிங்கிற கொஸ்டினை செலக்ட் பண்ணி 2 கொஸ்டின் எழுதணும். நம்ம அறகுறையை தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஃபுல்லாக படிக்காமல் நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போனோம்னா எக்ஸாமில் என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஏயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியுது. இப்போ பியில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தெரியுதுன்னா இப்படி எழுதலாமான்னு எழுதக்கூடாது. பார்த்தீங்களா? ஒன்று என்னென்னா ஏ எடுத்துட்டிங்கன்னா ஏல இந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இல்லைன்னா பியில் எடுத்துட்டிங்கன்னா பியில் இந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டை முழுமையாக படிக்காமல் போயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ நம்ம ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் நமக்கு மார்க் கிடைக்கும்.
அதனால் என்ன பண்ணணும்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு உண்டான பார்ட்ஸுக்கு உண்டான நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தரேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து 75 மார்க்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ மெயின் நம்ம படிக்க வேண்டிய யூனிட் வந்து என்ன, அந்த 3 யூனிட் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்து இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த 3 யூனிட் நீங்கள் நல்லா தரவு பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற யூனிட் வந்து நம்ம படிக்கலாம். இந்த எல்லா யூனிட்டுக்குமே நான் வந்து என்னென்னா பார்ட்ஸி கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.